மதீனாவில் அன்றைய முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 2 நாட்கள், அதாவது அன்றைய மதீனாவாசிகள் 2 நாட்களை மகிழ்ச்சியின் நாட்களாக அவர்களாக தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த நாளில் புத்தாடை அணிவது, மகிழ்ச்சியோடு இருப்பது, நல்ல உணவுகளை சாப்பிடுவது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஏன் இந்த நாள், நீங்கள் இந்த நாளில் மட்டும் நீங்களா புத்தாடை அணிகிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களே? அவங்க சொல்லுவாங்க, ஈதானி, இது எங்களினுடைய பெருநாட்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்வார்கள், இந்த 2 நாட்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு 2 பெருநாட்களை தந்திருக்கிறார். இந்த ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் என்பதும், ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜி பெருநாள் துல்ஹஜ்ஜி பிறை 10 கொண்டாடப்படக்கூடிய இந்த 2 பெருநாளும் மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி அல்லது இறை தூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி உருவாக்கப்பட்ட நாள் அல்ல. படைத்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த உம்மத்திற்காக மகிழ்ச்சிக்காக உருவாக்கிய நாள். நான் பிறந்த நாளை விட, என் திருமணம் நடந்த நாளை விட, என் குழந்தை பிறந்த நாளை விட, என் வாழ்க்கையில் எத்தனை தனிப்பட்ட மகிழ்ச்சி இருக்கிறதோ, இந்த எல்லா மகிழ்ச்சியை விட அல்லாஹுவால் மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்துவத்தினுடைய நாட்கள் இந்த நாட்கள். ஆனால்தான் இமாம் அவர்கள் இந்த நாளை ஷாஇருல்லாஹ், அல்லாஹுவினுடைய சின்னங்கள் என்று சொல்வார். இந்த நாளில் முதல் விஷயம் மகிழ்ச்சியை வெளிக்காட்ட வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறியவர், பெரியவர், முதியவர், எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், கொண்டாட்டத்தோடு இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். எங்கோ நடந்த நிகழ்வுகளை எல்லாம் யோசித்து பார்த்து கொண்டு சோகங்களாக, பீடைகளாக அமர்வதற்கல்ல இந்த நாள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கு பெருநாளை தந்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? தந்தை மரணித்திருக்க கூடும், மகன் மரணித்திருக்க கூடும், அதையெல்லாம் நினைத்து பார்த்து சோகத்தோடு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. போன வருஷம் என் மகன் இருந்தானே, இந்த வருஷம் இல்லையே, நான் ஒன்றும் புத்தாடெல்லாம் அணிய மாட்டேன், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நாள். எல்லா சோகங்களையும் மூட்டை முடிச்சுகளாக கெட்டி வைத்து விட்டு நம்முடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் வெளிக்காட்ட வேண்டிய நாள் இந்த நாள். சந்தோஷத்தை வெளிக்காட்டக்கூடிய முதல் வழிமுறை, படைத்தவனை மனதார வாயார புகழ வேண்டும். சந்தோஷம் என்பது இருக்கிறதே, நாம் சிரிப்பது ஒரு சந்தோஷம், உறவுகளோடு இருப்பது ஒரு சந்தோஷம்தான், புத்தாடை அணிவது ஒரு சந்தோஷம்தான், நல்ல உணவுகளை உண்பது சந்தோஷம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அந்த சந்தோஷத்தினுடைய ஆரம்பம் எப்படி இருக்க வேண்டுமே, ஆனால் படைத்தவனை மகிமைப்படுத்தியவர்களாக அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். நான் இந்த சந்தோஷத்திற்கு காரணம் 30 நாட்கள் நான் நோன்பு வைத்தேன். நல்லா சொல்கிறான் பாருங்கள், 30 நாட்கள் நிறைவடைந்து விட்டால் அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள். காரணம், அவன் உங்களுக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான். மனதார படைத்தவனை வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், படைத்தவனிடத்திலே கண்ணீர் விட்டு நம் தேவைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், எல்லாம் நமக்கு கிட்டியதே. அல்ஹம்துலில்லாஹ், படைத்தவனே உன்னை நான் புகழுகிறேன் என்று அல்லாஹுவை மனதாலும் வாயாலும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழவே. எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது, புகழுக்கு அப்பாற்பட்டவன் அவன். அதனால் நம்மால் எப்படி புகழ முடியுமோ அப்படி புகழ வேண்டும். அதற்கு அல்லாஹுவின் தூதர் காட்டிய பெருநாளினுடைய நாளில் செய்ய வேண்டிய மிக பிரதானமான மகிழ்ச்சி அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் மிக பெரியவன். எங்களது மகிழ்ச்சியை காட்டிலும் அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பர், எங்கள் கண்ணீரை காட்டிலும் அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பர், எங்கள் கஷ்டங்கள், சோகங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும், எங்கள் இழப்புகளை காட்டிலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். லா இலாஹ இல்லல்லாஹ், அவன்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அல்லாஹு அக்பர், மேலும் அவனே மிக பெரியவன், அவனே மிக பெரியவன். வலில்லாஹில் ஹம்த், எல்லா புகழ்ச்சியும் அவனுக்கே உரித்தாகட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் என்ன செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய மகிழ்ச்சியின் முதல் திறவுகோல் என்னவென்றால், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், குர்ஆனினுடைய வார்த்தை. அல்லாஹுவின் நினைவுகளால் உங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியை நாம் தருகிறோம். அப்ப இந்த பெருநாளினுடைய தினம், மகிழ்ச்சியினுடைய தினம், அதிலே நாம் செய்ய வேண்டியது முதல் விஷயம், நாம் அல்லாஹுவை வாயார என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்கள் சப்தமாக அல்லாஹுவை புகழ வேண்டும், பெண்கள் அமைதியாக அல்லாஹுவை புகழ வேண்டும். பெருநாள் திடலுக்கு வரும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவர்களாக,
அல்லாஹுவை பெருமைப்படுத்தியவர்களாக பெருநாள் திடலிலே அமர்ந்து கொண்டு உரத்த சப்தத்தோடு அல்லாஹுவை நினைவு கூர்பவர்களாக, அல்லாஹுவை பெருமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாடிலே குளிப்பது ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். இருக்கக்கூடிய சுகுந்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நறுமணங்களை நாம் தடவ வேண்டும். சுருமா இருக்குமையானால் சுருமாவை இட்டுக் கொள்வது. எந்த ஆடை நம்மிடத்தில் மிகச்சிறந்த ஆடையாக இருக்குமோ அந்த ஆடையை புத்தாடைதான் என்ற அவசியம் அல்ல. நான் நேற்று நினைவூட்டியதை போன்ற அல்லாஹுவின் தூதர் மகிழ்ச்சிக்கும் ஆடைக்கும் சம்பந்தமே இல்லை, மகிழ்ச்சிக்கும் காசு பணத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நாம உருவாக்கி கொண்டது இவைகளை எல்லாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வாரம் முழு ஒவ்வொரு வாரமுமே புதிய ஆடை அணியக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நம் கரங்களை உயர்த்தினானே. அல்லாஹு அக்பர், அவனுக்கே பெருமைகள். அவன் மிக உயர்ந்தவன். என்றாலும் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிகச்சிறந்த ஆடையை அணிந்தவர்களாக குடும்பத்தோடு பெருநாளினுடைய திடலுக்கு வர வேண்டும். நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பல தவறான நம்பிக்கைகளில் ஒரு தவறான நம்பிக்கை, பெண்கள் தனியாக பெருநாள் தொழுதால் போதும் என்ற ஒரு நம்பிக்கை. பெண்களுக்கென்று தனியாக தொழுகை நடத்தப்படுகிறது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த நாள் மகிழ்ச்சியினுடைய நாள். எதற்காக திடல்ல தொழ வேண்டும்? 1000 மஸ்ஜிதுகள் இருக்கட்டும், எல்லா பள்ளிகளில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு திடலுக்கு வர வேண்டும். எல்லோரும் பார்க்க வேண்டும், எல்லோரும் படைத்தவனை புகழ வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், எல்லோரும் மகிழ்ச்சியை வெளிக்காட்ட வேண்டும். ஒருவர் இன்னொரு சந்திக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி. நல்லா இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் நல்லா இருக்கிறாங்களா? அல்லாஹ் உங்களினுடைய அமலை கபூல் செய்யட்டும், நம்முடைய அமலை கபூல் செய்யட்டும். இப்படி ஒரு முகம் கொடுத்து சிரிப்பது, அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு பெண்களையும் அழைத்து வாருங்கள் என்று ரசூல் சொன்னார். மஸ்ஜிதுகளுக்கு கூட பெண்களை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மஸ்ஜிதிலே தொழுவதை காட்டிலும் ஃபர்தான தொழுகைக்கு, நான் சுன்னத்தை பற்றி அதுக்கே ஃபர்துக்கே மிகச்சிறந்த இடம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், உங்கள் வீட்டிலே தொழுவதுதான் மிகச்சிறந்தது என்று சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழி, நபித்த சபீத் சஹாபியான ஒரு பெண்மணி, அல்லாஹுவின் தூதருக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும் என்று ரொம்ப ஆசை. மஸ்ஜித் நபவியில ஒரு ரக்காத்து தொழுதா 1000 ரக்காத் தொழுத நன்மை. அந்த அம்மா ரசூலாட்ட வருவாங்க, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு பின்னால் நின்று நான் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்போ ரசூலா கேட்பாங்க, பின்னாடி நின்று தொழணும் நன்மைக்காக தானே நீ ஆசைப்படுகிறாய்? உண்மைதான் அல்லாஹுவின் தூதர், எனக்கு பின்னால் நின்று தொழுவது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு பின்னால் நின்று தொழுவதை விட நான் உருவாக்கிய இந்த மஸ்ஜிது நபவியிலே ஒரு ரக்காத்து தொழுதால் 1000 ரக்காத்து தொழுத நன்மை. தக்வா அல்ல, தௌபா அல்ல, மற்ற ஏனைய மஸ்ஜிதுகள் அல்ல. மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா ஃபீ மஸ்ஜிதி, இந்த மஸ்ஜிதில 1000 ரக்காத்துகள் ஒரு ரக்காத்துக்கு சிறந்த நன்மை என்றாலும் இதை எல்லாவிடம் சிறந்தது எனக்கு பின்னால் நின்று தொழுவதை விட, என் மஸ்ஜிதில் நின்று தொழுவதை விட உன் வீட்டினுடைய தொழுகைக்கான அறையிலே நின்று தொழுவது மிகச்சிறந்தது பெண்களுக்கு இந்த அல்லாஹுவின் தூதர் சொன்னார். அதே அல்லாஹுவின் தூதர் வந்தால் தடுக்காதீர்கள் என்று சொன்னார்களே தவிர, ஆனால் அது ஆர்வமூட்டப்பட்ட செயல் அல்ல. உரத்து பேசுவதிலே சில நேரங்களிலே சில விஷயங்களை பேசித்தான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பெண்மணி சந்தோஷமாக தொழுகைக்கு வருகிறார்களே, ஆனால் வராதீர்கள் என்பதாக யாருக்கும் சொல்வதற்கு துணிவில்லையோ, அதே அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் சிறந்த இடம் என்று சொன்னது மஸ்ஜித் இல்லை, வீடுகளைத்தான். ஆனால் இந்த பெருநாளைக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, பெண்கள் எல்லாரும் திடலுக்கு வர வேண்டும். ரசூலா என்ன சொல்லியிருக்கணும்? உங்க வீட்டில் தொழு, மஸ்ஜித் நபவியில கூட தொழாத, உங்க வீட்டில் தொழு சொன்ன ரசூலுல்லா. ஆனா ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, பெருநாளினுடைய நாள்ல மட்டும் அல்லாஹுவின் தூதர் எங்க எல்லாத்தையும் பெருநாள் திடலுக்கு வருமாறு கட்டளை இட்டார்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கட்டளை இட்டார்கள். அதுல மாதவிடாயான பெண்மணி, குழந்தை பேர் பெற்ற நிஃபாஸான பெண்மணி, அவங்க எல்லாம் தொழுகையே கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக உன்னை வர சொல்லலைங்க, தொழுகைக்காகத்தான் வர வேண்டுமையானால் உன்னுடைய வீடு சிறந்தது என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். மாறாக இது கொண்டாட்டத்தினுடைய நாள், நீங்களும் வாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு அம்மா கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்கள சில பெண்களுக்கு முக்காடு இல்லையே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரிடத்தில் 2 முக்காடு இருக்கிறதோ ஒன்றை கடன் கொடுத்தாவது, முக்காடை கடன் வாங்கியாவது பெருநாள் திடலுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் பெண்களுக்கு சொன்னார். ஆனால் லாவண்யமா நாம என்ன செய்யறோம்? ஆண்களும் கூட பெண்களை காலையில சமைக்கணும், ஈது பெருநாளைக்கு காலை உணவு என்ற பெயர்ல அவங்கள பெருநாள் திடலுக்கு வர்றதை விட்டுமே நம்ம தூரமாகி விடுகிறோம். அப்படிலாம் இருக்குங்க. பெருநாள் திடலுக்கு அவர்கள் வர வேண்டும், குழந்தைகளோடு வர வேண்டும், குடும்பத்தோடு என்ன செய்ய வேண்டும்? பெருநாளினுடைய திடலுக்கு வர வேண்டும். தொழுகை உள்ளவர்கள் தொழுகையாளிகளோடு ஒன்று சேர்ந்து படைத்தவனை மனதார புகழுங்கள், பெருமைப்படுத்துங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். யாருக்கு தொழுகை இல்லையோ
அவர்கள் கொஞ்சம் தொழக்கூடிய நேரத்தை மட்டும் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்கள். தொழில் முடித்ததற்கு பிறகு எங்களோடு ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய உரையை கேட்க வேண்டும். மனதார் அல்லாஹுவை வாயார் என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பெருநாளினுடைய திடலுக்கு ஆண்களும் வர வேண்டும், பெண்களும் வர வேண்டும், குழந்தைகளும் வர வேண்டும். எல்லோரும் அந்த திடலிலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வரும்பொழுது ஒரு பாதை, போகும் பொழுது வேற ஒரு பாதையோடு செல்ல வேண்டும். காரணம், வரும்பொழுது இந்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்வது, எல்லாரையும் விசாரிப்பது, போகும்பொழுது வேற ஒரு தெருவில் பார்க்காத மக்கள் இருப்பார்கள் அல்லவா? அந்த மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடிய விதமே இப்படித்தான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஹாலஃபத்தரி, பெருநாளினுடைய நாட்கள்ல பாதைகளை, பெருநாள் தொழுகைக்கு வரும் பொழுது பாதைகளை மாற்ற வேண்டும். நோன்பு பெருநாளாக இருந்தால் ஏதேனும் ஒன்றை நாம் ஆகாரமாக உட்கொண்டதற்கு பிறகு திடலுக்கு வர வேண்டும். ஹஜ்ஜி பெருநாளாக இருக்குமேயானால் வயிறு காய்ந்தவர்களாக நாம் பெருநாள் திடலுக்கு வர வேண்டும். இதுல இருந்து ஒரு செய்தி என்னன்னா, நோன்பு பெருநாளை கொஞ்சம் தாமதமாக கூட நடத்தி கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜி பெருநாள் இருக்குங்கிறது உடனே பெருநாளை நிறைவேற்ற வேண்டும். காரணம், ஆடு இருக்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒற்றைப்படையாக ரசூலுல்லாஹ் 2 பெருநாட்கள்லையும் ஒற்றைப்படையான பேரித்தம்பலம், ஒற்றைப்படையான பேரித்தம்பலம்னா ஒரு பேரித்தம்பலம் கிடையாது. அரபியில ஒற்றைப்படை அப்படின்னு சொன்னா அதிகப்படி, அதாவது குறைந்தது 3, 5, 7, 9, 11 என்ற ரீதியில ஒற்றைப்படையான பேரித்தம்பலங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிடுவது சுன்னத். ஒரு பேரித்தம்பலம் அல்ல. ஒரு பேரித்தம்பலத்துக்கு ஒற்றைப்படைன்னு அரபுல சொல்லக்கூடாது, அது ஒண்ணுன்னு தான் சொல்லணும். 3, 5, 7, 9, 11 ஆகியதற்குத்தான் அரபியில ஒற்றைப்படை என்பதாக சொல்வார்கள். அப்ப ஒற்றைப்படையாக பெரித்தம்பலத்தை சாப்பிடுவது சுன்னாவாக இருக்கும். இமாம் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். தொழுகைக்கு பிறகு குத்துபா நடைபெறும். இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஜும்மா குத்துபாவை போன்று பெருநாளினுடைய குத்துபா கடமை கிடையாது. ஏனோ ஏகோபித்த முடிவு. ரசூலுல்லாஹ் குத்துபாவை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிடுவாங்க, ஜும்மா குத்துபால கையை கூட இப்படி மடக்கிட கூடாது, ஜும்மா குத்துபால யார்ட்டையும் பேசக்கூடாதுல்ல, அப்படிலாம் இந்த சட்டம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜும்மா குத்துபா, இந்த பெருநாளினுடைய குத்துபாவை ஆரம்பிக்கும் பொழுது இன்ஷா நாடியவர் அமர்ந்து கேட்கட்டும், நாடியவர் என்ன செய்யலாம்? போய்கொள்ளலாம் என்பதாக. காரணம், படைத்தவனை புகழ வேண்டும், படைத்தவனை வணங்கி அந்த நாள் ஆரம்பமாக வேண்டும். நாள் ஆரம்பமாகிவிட்டது, கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொள்ள வேண்டும். ஆனால் குத்துபாவை கேட்பது மிகச்சிறந்த. ரசூலுல்லாஹ் குத்துபாவினுடைய விஷயத்துல ஜும்மா கூட ஒரு குத்துபா தான் நடத்துவாங்க. ஆனா இந்த பெருநாளினுடைய தினத்தில் மட்டும் அல்லாஹுவின் தூதர் ஆண்களுக்கு ஒரு குத்துபா, பெண்கள் தரப்புல சவுண்டு கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே, ஆனா அன்னைக்கெல்லாம் மைக் கிடையாது இல்ல, தனியாக போய் என்ன செய்தார்கள்? பெண்களுக்கும் உபதேசம் செய்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்ப தொழுகைக்கு பிறகு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் குத்துபா நடத்தப்பட வேண்டும். குத்துபாவை கேட்பதுதான் மிகச்சிறந்தது. ஒருவர் அவசரமாக வெளியே செல்ல விரும்புகிறார் என்று சொன்னார், அவர் குத்துபாவை விட்டு வெளியே சென்றால் எந்த தவறும் இல்லை என்பதும் பெருநாளினுடைய சட்டத்திலே உண்டு. பெருநாளைக்கு பிறகு தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும், நபித்தோழர்களினுடைய வழிமுறை. இந்த வாழ்த்து தான் என்ற அல்ல, எந்த வாழ்த்தும் நாம் சொல்லலாம், மனதார சொல்லலாம். வைதா ஹுய்யீத்தும், அல்லாஹ் சொல்கிறான், வாழ்த்துக்களை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றாலும் நபித்தோழர்கள் பெருநாளினுடைய தினத்தில் தங்களை சந்திக்கும் பொழுது தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்க, எங்கள் புறத்திலிருந்தும் உங்கள் புறத்திலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்யட்டும் என்பதாக அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் பிரார்த்திப்பார்கள். நம்முடைய வாழ்த்துக்கள் அனைத்துமே பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்னா பேர் தான் அரபியில தஹியத்துன்னு பேரு. என்ன அர்த்தம்? வாழ்த்துன்னு தான் பேரு. அஸ்ஸலாமு அலைக்கும்கான உண்மையானது பேர் என்ன? வாழ்த்து தான். அதனால் அது பிரார்த்தனை. அது போன்று நாம் பிரார்த்திக்கக்கூடிய முறையில் நம்முடைய வாழ்த்துக்களை என்ன செய்ய வேண்டும்? நபித்தோழர்களினுடைய மிகச்சிறந்த ஒரு செயல் தக்கப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் என்ற இந்த வார்த்தை. முடிந்த அளவிற்கு நாம் இந்த வார்த்தைகளை என்ன செய்யலாம்? பயன்படுத்திக் கொள்ளலாம். பெருநாள் என்பது நான் மீண்டும் நினைவூட்டுகிறேன், புத்தாடையோடி முடிவதல்ல, நல்ல உணவு சாப்பிடுவதல்ல, நல்ல சுகுந்தங்களை தொடர்வதல்ல, நம்முடைய தாயோடி, தகப்பனோடி, நண்பர்களோடி, உறவுகளோடி, அயல்வாசிகளோடி சந்தோஷமாக குடும்பமாக கொண்டாடுவதற்கு பெயர்தான் பெருநாளை தவிர முறைத்து கொண்டு, கோபப்பட்டு கொண்டு, அவரோடி பேசாமல் இவரோடி பேசாமல் அந்த என்ன தொழுதும் என்ன லாபமும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்தவர்களாக சந்தோஷமாக இருங்கள், குடும்பமாக கொண்டாடுங்கள். உங்களது பகைமைகள், குரோதங்களை எல்லாம் வீழ்த்துங்கள். அல்லாஹ் அதற்காகத்தான் இந்த நாளை தந்திருக்கிறான். மனிதர்கள் என்ற ரீதியில் ஒரு வார்த்தை மெல்லும் கொல்லும், கோவப்பட்டிருப்போம் குடும்பத்துல, அதையெல்லாம் மொத்தமா காலில் போட்டு புதைப்பதற்கு ஏதாச்சும் ஒரு நாள் வேண்டும் அல்லவா? கோபம் இருக்கத்தானே செய்யும். யார் வீட்டில் பிரச்சனை இல்லை, எந்த நண்பர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரி நாள் அல்லாஹ் தந்து, சரி அன்னைக்கு அப்படி நடந்துட்டேன் விடு, இன்னைக்கு எல்லாரும் மன்னிச்சுக்கிடுங்க, எல்லாரும் கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் ஒன்றுபடுவதற்காக இந்த நாளை தந்திருக்கிறானே தவிர நாம் என்ன செய்துவிடக் கூடாது? பிரிந்து நின்று கொண்டு உறவுகளை பிரிந்தவர்களாக, நண்பர்களை பிரிந்தவர்களாக ஒரு பெருநாள் நமக்கு என்ன செய்ய வேண்டாம்?
வேண்டாம். அதனால் உறவுகளோடு சந்தோஷத்தோடு என்ன செய்யுங்கள், நீங்கள் உங்களது பெருநாளை கொண்டாடுங்கள். மார்க்கத்திற்கு முரணான பெருநாளினுடைய நாளும் அல்லாஹ் படைச்ச நாடு தான். அங்கேயும் ஹலால் ஹராம் பேணப்பட்டு தான் ஆக வேண்டும். பெருநாளினுடைய ஒரு நாளுக்காக ஹலால் எல்லாம் ஹராம் ஆகாது, ஹராம் எல்லாம் ஹலால் ஆகிவிடாது. பெரிய சாபம். அல்லாஹ் பரிசு கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள். பெருநாளினுடைய நாள்ல தான் இந்த ஒரு மாத காலம் நாம் செய்த அமலுக்கான நலவுகள் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய நாள். ஆனால் அந்த நாள் அல்லாஹ்வுடைய சாபத்தை என்ன செய்து விடாதீர்கள், பெற்று விடாதீர்கள். குறிப்பாக பெற்றோர்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு உங்கள் குழந்தைகளை கண்காணித்துக் கொள்ளுங்கள். அந்த டூ வீலர்ல பயணிக்கக்கூடியது அதெல்லாம் பெரிய அளவிற்கு அவமானங்கள், சத்தம் போடுறது, எத்தனை மக்களுக்கு நாம் இடைஞ்சலாக இருக்கிறோம். பெருநாளினுடைய தினத்திலே யாராவது சபித்து விட்டால் அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியம். வாழ்த்த வேண்டும் அன்றைய தினம். அந்த நாளெல்லாம் சாபத்தை யாரிடத்திலிருந்து நாம் பெற்றுவிடக் கூடாது. அதனால நாமளும் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள், ரம்ஜான் பஜார் என்ற பெயர்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்க அலங்காரங்களை வெளிப்படுத்தி கொண்டு வெளியில ஐயாமுல் ஜாகிலியாவினுடைய பெண்கள் சுற்றியதை போன்று சுற்றி திரியாதீர்கள். சமீப காலமா நம்ம ஊர்ல இந்த மாதிரியான ஒரு செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெருநாளினுடைய தினத்துல சின்ன பசங்கள்லாம் இரவெல்லாம் முழிச்சிருக்கிற மாதிரி பெண்கள்லாம் கூட்டம் கூட்டமாக எங்கப்பா போறீங்க அவங்களுக்கே தெரியாது. சும்மா ரம்ஜான் பஜாருக்கு நாங்க போயிட்டு வரோம், எதுக்குப்பா போறேன் தெரியாது. இல்லை இல்லை, இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்திற்கு அழகானதல்ல. ஒழுக்கத்தின் மீது, மானத்தின் மீது, வெட்கத்தின் மீது கெட்டப்பட்டது நம்முடைய மார்க்கம். அதனால் பெருநாளை காரணம் காட்டி நாம் மார்க்கம் தடுத்த எந்த காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது. ஆபாசங்கள், பாட்டுகள், வீடுகளில் பெருநாள் அன்னைக்கு பாட்டுகளை போடுறது அல்லது தியேட்டர்களுக்கு செல்வது, என்ன பாவம் நடந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா சொல்வாரு, இது அல்லாஹ்வின் அடையாள நாட்கள். இந்த நாள்ல நீ தவறு செஞ்சினா அது மிகப்பெரிய பாவம் என்பதாக என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அதனால் ஹலாலான முறையில் என்ன செய்யுங்க, பிறருக்கு கொடுத்து உறவுகளை போய் சந்தியுங்கள். உங்க குடும்பத்தை கூட்டு போங்க, தாய்மாமன் வீட்டுக்கு கூட்டு போங்க, ஏதாவது தாய்மாமான்னு அறிமுகப்படுத்துங்க. பெரியாப்பா, சின்னாப்பா, உறவுகளோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை போய் சந்தியுங்கள். முடிந்தால் உங்கள் நண்பர்களை சந்தியுங்கள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். இல்லாதவர்களுக்கு கொடுத்து அவர்களை அரவணையுங்கள். இதுதான் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்னாளை போன்று எல்லா நாளும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சியின் நாளாக அல்லாஹ் இந்த நாளை விடிய வைக்கட்டும். எல்லா சோகங்களும் கரைந்து போகக்கூடிய நாட்களாக, எல்லா கஷ்டங்களும் நீங்கக்கூடிய நாட்களாக இந்த நாளில் அல்லாஹ்வே நாங்கள் மகிழ்ச்சியை அடைகிறோம். இது போன்று எல்லா நாளும் உலக முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சியை நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.